இந்த கெஸ்ஸிங் ஞாபகம் இருக்கா பாருங்க. நம்ம 14ஆம் தேதி எடுத்தோம். 874ன்னு சொல்லிட்டு 5874 அப்படின்னுமே பிளான் பண்ணோம். அது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க 468மே அன்னையோட கெஸ்ஸிங் தான். இது பாருங்க 468ன்னு எடுத்திருக்கோம். 874 அப்படின்னெல்லாம் எடுத்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 2 நாள் தொடர்ந்து வந்து போச்சு. இந்த நம்பர் ஞாபகம் இருக்குதா பாருங்க. இந்த நம்பர் 200க்கு அடுத்த ரிசல்ட்டு 15ஆம் தேதியுமே ஏபில 87, 78 அப்படின்ற நம்பர் தான் எடுத்தோம். அப்போவுமே வந்து இந்த 87 நமக்கு தொடர்ந்து வந்து கெஸ்ஸிங்கில வந்துன்னே தான் இருந்துச்சு. இது வந்து நான் நேத்து நாம போர்டு நம்பர் எடுத்தோம். அதிலுமே சி போர்டில 7, 8 வந்துச்சு. ஏ போர்ட்லயுமே 8 ஒரு ஐடியால வந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மாறி மாறி போயிடுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில 8ன்ற நம்பரு கரெக்ட்டா எப்படி வந்தது பாருங்க. 7, 2, 8, 8ன்னு இந்த மாரி கரெக்ட்டா வந்திருக்கு. இந்த சி போர்டு 4 பாருங்க. 0, 4, 4 அப்படின்னு வந்திருக்கு. அதோட பி போர்டு நேத்து நாம 7 எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த இதுலேருந்து எடுத்தோம். இதில வந்து மேலேருந்து கீழ வரைக்கும் பாருங்க. இந்த 4க்கு இங்க 4 இந்த 4க்கு வந்து நமக்கு இங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அடுத்து பார்க்கும்போது, இந்த 8க்கு இங்க 8, அப்புறம் திரும்ப இந்த 8க்கு 8, அப்புறம் இந்த 7க்கு 7 வரும் அப்படின்னு எடுத்தோம். பாருங்க 8ன்ற நம்பரும் ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் 816 அப்படின்னு எடுத்தோம். ஏ போர்டு 8 வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா வின்னிங் வந்து உண்மையிலேயே நல்ல நம்பர் இந்த 58, 74 மிஸ் ஆகி போச்சு. சரி இதே மெத்தடில அடுத்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பாருங்க. இந்த 4, 8, 8, 7 அப்படின்னு வந்துச்சு. இந்த 2ன்ற நம்பர் இப்போ இங்க நிக்குது. ஒருவேளை இங்க 2ன்ற நம்பர் வரலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்ல 4 முறை தான் வரும். 5வது தடவ வருமான்னு சொல்றதுக்கு இல்ல. அதனால வந்து அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா, இந்த மெத்தட் வந்து இந்த 8, 8, 7, 2 அப்படின்ற நம்பர்ல நமக்கு இந்த இடத்துல சி போர்டில இப்படி 2ன்ற நம்பர் வரணும். ஓகேவா? 2ன்ற நம்பரு. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க 4, 4, 9 அப்படின்னு ஒருவேளை 4வது சான்ஸ்லயுமே வந்து இங்க 9 அப்படின்னுமே வரலாம். 8879 அப்படின்னுமே கூட வரலாம் இந்த கிராஸ்ல. 8, 8, 7, 9 அப்படி 7, 9ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கிராஸ்ல இருக்குது. அது மாரியுமே வரலாம். இப்ப ஏ போர்டுக்கு பாருங்க. இந்த 9, 2, 5 அப்படின்ற நம்பர்ல நமக்கு அடுத்து வந்தா 4ன்ற நம்பர் தான் வரணும் இந்த இடத்துல. ஏன்னா, இங்க பாருங்க 9, 2, 4, 5 9, 9, 2, 4, 5 இது வந்து அப்படியே மேட்ச் ஆகும். அதனால 9, 2, 5, 4 அப்படின்னு வரணும். அப்படி இல்ல அந்த 4 இல்லன்னா அதுக்கு 9ன்ற நம்பர் வரணும். எப்படின்னா இங்க பாருங்க. இந்த பாருங்க இந்த இடத்துல மேலேருந்து கீழ பாருங்க. இல்ல கீழேருந்து இப்படி மேலே பாருங்க. 9, 9, 2, 5, 9 அப்படின்னு இருக்கும். இப்போ அதே கிராஸ்ல தான் இங்க இப்ப நமக்கு இப்படி வரும்போது திரும்பவும் வந்து 9ன்ற நம்பர் தான் வருது. இந்த 9க்கு 9 இல்ல இங்கேருந்து பாருங்க 9, 2, 5 திரும்பவும் இந்த 9 இங்க வரலாம். இதே மாரி இன்னொரு இடத்துலயுமே இந்த நம்பர் அப்படியே கரெக்ட்டா இதே மாரி இருக்கும். அது வந்து இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 9 ஐயோ! அதுக்குள்ள மறந்து போச்சே. இங்க பாருங்க 9 மேல கீழேருந்து மேலே பாருங்க 9, 2, 9, 5 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். 9, 5, 2, 5ன்னு இருக்கும். அப்ப இந்த 9, 9, 5, 2 அப்படின்றது ஏற்கனவே 2 இடத்துல கிராஸ்ல வந்திருக்கு. அப்போ 3வதையும் இந்த கிராஸ்ல வந்து நம்ம கரெக்ட்டா செட் பண்ணும்போது 9, 2, 5, 9ன்ற நம்பர் ஏ போர்டில வைக்கலாம். 9 அப்படின்ற நம்பர் ஏ போர்டில வச்சோம்னா, சி போர்டில நமக்கு 0ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. எப்படின்னு பாருங்க. இங்க ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. 48807 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திரும்பவும் இங்க பாருங்க 48807 அதில 4887ன்னு வந்துச்சு. அப்போ 0ன்ற நம்பர் சி போர்டில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த 0ன்ற நம்பர் இங்க சி போர்டில வரதுக்குமான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏசி 90 அப்படின்ற நம்பர் வரலாம்.
இப்படி ஏசி 90 வரும்போது பி போர்டுமே 9ன்ற நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே பாருங்கள் 90 67. இந்த 90 67 ஏற்கனவே 2 இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். அது பாருங்கள் கரெக்டாக. நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணல, மார்க் பண்ணி ரொம்ப டைம் ஆகுது. இந்த 90 67ன்றது செட் ஆகிருக்கும். அது ஒன்றும் இல்லை, 4ன்ற நம்பருக்கான ஆப்போசிட்டு. என்னென்னா இந்த 6704 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, 6704 செட்டு, அதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் தான் இந்த 0679. ஸோ இந்த இடத்துல 4ம் வரலாம், 9ம் வரலாம். ஆனால் 9ன்ற நம்பருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு 990ன்ற நம்பருமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 990 இல்லைனா 940 அப்படின்ற நம்பரு வரலாம். அந்த நம்பர் ஒரு இடத்துல கிராஸில் இருக்குது சொன்னேன். ஏற்கனவே 2 இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல பாருங்கள். நான் மார்க் பண்ணுற இடத்துல பாருங்கள். மேலேருந்து கீழே பாருங்கள். 7 6 பாருங்கள். இந்த ஒரு 7 6 9 0. 7 6 9 0. அதை இங்கே செட் பண்ணிக்கோங்க. 0 6 7 9 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பி போர்டு 9, ஏ போர்டு 9, சி போர்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 9 வரல அப்படின்னா இது பாருங்கள், 7 8 8 இங்கே 6ன்னு இருக்குது. சொல்ல முடியாது. அந்த 6ன்ற நம்பர் அப்படியே வந்து ஏ போர்டில் நின்றுடலாம். அப்போ 690 வரலாம். ஓகேவா? 690ன்ற நம்பரு வரலாம். பாருங்கள், 990 இல்லைனா 690. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த 9 2 5 அப்படின்னு வந்துச்சுன்னா 4 7 அப்படின்ற நம்பர் தான் அதிகமாக வரணும் அந்த கிராஸில். ஆனால் நமக்கு இப்போ 9 அப்படின்ற நம்பர் தான் நல்லா மேட்ச் ஆகுது. அதனால் பாருங்கள். இப்போ அதே மாதிரி போர்டு கெஸ்ஸிங்கில் இது வந்து வார சார்ட்டு. ஓகேங்களா? இந்த வார சார்ட்டில் பாருங்கள், நமக்கு இந்த 84 இங்கே பாருங்கள், 84 இங்கே பாருங்கள், 48க்கு இங்கே 84. அதாவது 3 இந்த 3 4 1 அப்படின்ற சி போர்டை வச்சு இந்த கேம். ஓகேங்களா? இப்போ அது பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மேலேருந்து 8 4 1 2 இங்கே 3 4 1 2ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் 4 1 2. நான் மார்க் பண்ணுற இடத்தெல்லாம் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 8 4 1 2. இங்கே 8க்கு 3, அது அப்படியே வரிசையாக 4 1 2 அப்படின்னு இறங்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. 4 1 2 அப்படின்னு வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரிலாம் வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 48க்கு நமக்கு இங்கே 84. ஓகே, 48க்கு 84. இந்த 16 அப்படின்ற நம்பருக்கு நமக்கு இங்கே 61. அப்படியே பாருங்கள், கரெக்டாக திரும்பி இருக்கும். 8 கீழே 6 4 கீழே 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இந்த 29 அப்படின்னு இருக்குங்க. இந்த 29 இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக எப்படி வரணும் அப்படின்னா அப்படியே திரும்பி தான் வரணும். 4 1 2 8 6 9 அப்படின்னு சொல்லிட்டு 92 அப்படின்னு நம்பர் பிசி வரணும். அப்படி 92 பிசி வரும்போது ஏ போர்டில் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 7 இருக்குது, அடுத்து 5, இங்கே 4 இருக்குது. ஸோ அதே மாதிரி திரும்ப இங்கே 4ன்னே வரலாம். 5 கீழே திரும்ப 4 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படின்னா அந்த மாதிரி வந்து வார சாட்டில் ஒரு நம்பரு இங்கே 4 இருக்குது அப்படின்னா இந்த 3 இங்கே வந்திருந்தா திரும்ப இந்த 5ன்ற நம்பரு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும். எப்படின்னா இங்கே ஒன்று பாருங்கள், எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ போன மாதத்துலேயும் இந்த மாதத்துலையுமே அந்த மாதிரி வந்தது. பாருங்கள் 5 2 9. திரும்பவும் பாருங்கள் 5 சென்டர் பண்ணிங்க, 9 திரும்ப 2 அப்படின்னு. அதாவது அந்த விட்ட நம்பரு திரும்ப இந்த 2ன்ற நம்பரு இங்கே கரெக்டாக வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் ஆப்போசிட்டு மறுபடியும் 5. அந்த நம்பர் எல்லாமே வரிசையாக அப்படியே வந்திருக்கும். அடுத்த நம்பரு இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். இருங்க எப்படின்னு பாருங்கள். இந்த 4 7 3 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டு பாருங்கள். 4 7 3. இந்த 4 சென்டர் பண்ணிங்க. இந்த மேலே இருக்கிற இந்த 2ன்ற நம்பரு இங்கே 7 அப்படின்னு வருது. அப்போ 2க்கு 7 அப்படின்னு வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற பாருங்கள் 6ன்ற நம்பர் இங்கே 3 அப்படின்னு தான் வரணும். இப்போ ஒருவேளை இந்த இந்த 2ன்ற நம்பர் இங்கே டைரெக்டாக 2ன்னே வந்திருந்தால் இந்த 8ன்ற நம்பர் இங்கே 8ன்னே வரும். இப்போ நமக்கு ஆப்போசிட் வந்துச்சுல்ல, இந்த இடத்துல இந்த 2ன்ற நம்பர் இங்கே 7ன்னு வந்ததால்
அந்த 8ன்ற நம்பர் இங்கே 3 அப்படின்னு தான் வரணும். போர்டு கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் வார சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் 2 டைம் தான் மிஸ் ஆகும். மிச்ச டைமில் வந்து கரெக்டாக அது அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அதனுடைய ஆப்போசிட்டோ அந்த எந்த மெத்தடில் போதோ அதே மெத்தடில் அப்படியே வந்துடும். அதனால் பாருங்கள், இப்போது இந்த 4 4 1 2ன்ற நம்பர் சி போர்டு வச்சிடலாம். இந்த 29 92 அப்படின்னு வச்சிடலாம். அடுத்து நமக்கு இந்த 4ன்ற நம்பர் 48ன்ற நம்பர் தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள் 428ன்ற ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் இந்த 348ன்ற ஒரு நம்பர் கேப்பில் 612 இருக்குது. இந்த பாருங்கள், இந்த 348 வந்து நமக்கு இங்கே 84 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 612லேருந்து 561ன்னு வந்திருக்கு. தெளிவாக பாருங்கள், இந்த 348லேருந்து இங்கே 784, இந்த 612லேருந்து நமக்கு இங்கே 561. இப்போ இந்த 428லேருந்து 2 நம்பர் இந்த கேமில் வரணும். ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே 29ன்ற நம்பர் எடுத்துட்டோம். 29ன்னு வரும்போது நமக்கு இந்த 61 தான் திருப்பி நமக்கு இங்கே அப்படியே 61 வச்சதுனால இந்த 42 நாம் இங்கே 92 அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இந்த 42 ஏசியில் இந்த ஏபியில் வச்சா 429 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த 61க்கு அப்படியே 42 பிசி இறங்கிடலாம். 42 பிசி இறங்கும்போது இந்த 9 ஏ போர்டுக்கு போயிடலாம். அப்போ 942 அப்படின்னு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏ போர்டில் 9ன்ற நம்பரை மேட்ச் பண்ணுறோம். அதனால் 942 வரலாம். அப்படி இல்லைன்னா 492 அப்படின்னு வரலாம். அப்போ சி போர்டு 2 நிற்கணும். ஏன்னா இங்கேயுமே 412, இங்கேயுமே 412. அப்போ சி போர்டு 2 வச்சு 942 1 492 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணலாம். அதோட இங்கே பாருங்கள் 374ல் இங்கே 784, இந்த 561 அப்படியே பாக்ஸு. என்னன்னா இதில் பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த 374ல் ஏ போர்டு ஆப்போசிட் வச்சு பி போர்டில் வச்சுருக்காங்க. ஓகேவா? பிசியில் இருக்கிற 74 இங்கே ஏசியில் வந்திருக்கு. அதாவது இங்கே பிசியில் இருக்கிறது இங்கே ஏசியில் வந்திருக்கு. இங்கே பிசிலேருந்து ஏசி. ஓகேங்களா? இப்போ இந்த 165ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். ஆனால் அது 2 நம்பருமே அப்படியே வச்சாச்சு 561ன்னு. இப்போ இந்த 838ல் இங்கே டைரெக்டாக வந்து ரிசல்ட் வருமானா ஏதாவது ஒரு நம்பரு மைனஸோ ப்ளஸ்ஸோ ஆகணும், இல்லைன்னா ஆப்போசிட் ஆகணும். ஓகேங்களா? அதுதான். ஆனால் இந்த 838லேருந்து இங்கே 2 நம்பரு கண்டிப்பாக வரும். அப்படி இந்த 838 அப்படின்ற நம்பர்லேருந்து வரல அப்படின்னா இப்போது அடுத்த மெத்தட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த 384 அப்படின்ற நம்பரில் இங்கே 784 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா? 784. இந்த 861ன்ற நம்பரில் இங்கே 561 அப்படின்னு வந்துச்சு. அப்போ ஏ போர்டு மட்டும்தான் மாறுது. ஏ போர்டு எப்படி மாறுதுன்னா இந்த 3ன்ற நம்பருக்கு 384க்கு ஒரு நம்பர் குறைச்சி 7ன்னு வருது. ஓகேங்களா? 7 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 8ன்ற நம்பருக்கு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் 0ன்னு வரும். அதுக்கு 5ன்னு வருது. இப்போ இங்கே ஒரு நம்பர் மைனஸ் ஆச்சு, இங்கே 2 நம்பர் ப்ளஸ் ஆச்சு. இங்கே டைரெக்டாக அப்படியே தான் வரணும். அப்படின்னு வரும்போது பார்த்துங்க, 00 அப்படின்னு இருக்குது. 84 61 இப்போ 00 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 00 அப்படியே இறங்கலாம். இந்த 600ன்ற நம்பர் அப்படியே வந்து நம்ம வரலாம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கெஸ்ஸிங்லேயுமே வந்து 00 கொடுத்துருக்கோம் நம்ம நைட்டு வீடியோ போட்டதில். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை இந்த 600 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கெஸ்ஸிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து வார சார்ட்டில் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம போர்டு கெஸ்ஸிங்லையுமே 9 9 0 அப்படின்னெல்லாம் எடுத்திருக்கோம். இங்கேயுமே நமக்கு வந்து 0 என்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அதனால் அந்த போர்டு கெஸ்ஸிங்கில் எப்படி உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதா பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஓகேவா? எது மேட்ச் ஆகுதோ உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சு ப்ளே பண்ணுங்கள்.